தமிழகத்தில் திமுக ஆட்சி தொடர்பாக பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் திமுக ஆட்சிக்கு எதிராக பிரச்சாரங்களை நடத்த வேண்டும் என அதிமுக சார்பில் தற்போது ஒரு அறிவிப்பாளர் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்கிற தலைப்பில் கழகத்தின் சார்பில் இன்று முதல் தீவிர பிரச்சாரங்கள் மேற்கொள்ள வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் ஊழலில் திளைத்த திமுக என்றும் மின்சார கட்டணத்தினாலும் சொத்து வரி மற்றும் பல்வேறு வரி சுமையால் விண்ணை முட்டும் அளவிற்கு விலைவாசி உயர்ந்துள்ளதாக அவர் குற்றச்சாட்டை ஒன்றை வைத்திருக்கிறார். இந்நிலையில் அதிமுக சார்பில் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் 82 மாவட்டங்களும் கழகங்களும் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைந்து திமுக ஆட்சிக்கு எதிராக இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு பூத் வாரியாக AIADMK கனெக்ட் செயலியை பயன்படுத்தி பொதுமக்களிடம் திமுக ஆட்சியில் செலுத்தப்பட்ட வரிகள் தொடர்பான அடங்கிய முக்கிய தொகுப்புகள் அடங்கிய ஒவ்வொரு சீட்டுகளையும் ஒவ்வொரு வீட்டிலும் வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் முதற்கட்டமாக மாநகராட்சி நகராட்சி பகுதிகளுக்கு உள்ள பூத் வாரியாகவும் அதன் தொடர்ச்சியாக ஒன்றிய பேரூராட்சிகளுக்கு உட்பட்ட பூத் வாரியாகவும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு போன்றவற்றால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார சுமைகளை விலக்கி சொல்லும் வகையில் இந்த பிரச்சாரத்தின் திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சம்பந்தப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் ஆகியோர் இந்த பிரச்சாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் இப்பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மேலும் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பூத் வாரியாக மேற்கொள்ள உள்ள இந்த பிரச்சாரத்தின் பொழுது ஒன்றிய நகர பேரூராட்சி, கிளை வார்டு, மாநகராட்சி பகுதி உள்ளிட்ட முன்னாள் இந்நாள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார்.